ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நலம் 360. நான் இப்போ இருக்கிறது நம்ம வீட்டு க்ரீன் கார்னர். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாகற்காய். பாருங்கள், அழகாக இருக்குது. இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. நம்ம பாவைக்காய் கொடி பார்த்திங்க அப்படின்னா விதைகள் போட்டு தான் வந்துருக்குது. ஆக்சுவலாக 2 டைப்பாக நம்ம செடி கொடிகள் வளர்க்கலாம். விதையை தூவி வளர்க்குறது ஒரு டைப்பு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது. அதாவது ஒரு பாட்டில் விதைகளை போட்டு முளைக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு பெர்மனெண்ட்டாக ஒரு இடத்துக்கு அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். நம்ம பாவைக்காய் கொடி பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் போட்டு தான் வந்திருக்குது. ஸோ அந்த கொடி பெருசாக நம்ம சப்போர்ட் கொடுக்கணும். நான் இது பெருசாக ஒரு மெனக்கெடெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஒரு காலியாக, அதாவது ஒரு முறிஞ்சி கிடந்த ஒரு ட்ரீயோட ஒரு பிரான்ச்சை தான் இந்த பாவைக்காய் கொடிக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கேன். நல்லா அருமையாக வந்திருக்குது. அதேமாதிரி பாவைக்காய் கொடி வளர்க்கும் போது இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரை லீவ்ஸ், அதேமாதிரி பாவைக்காய் பிஞ்சிலே பழுத்தது அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை உடனே நீங்கள் நீக்கிடணும். முக்கியமாக ட்ரை லீவ்ஸை நீங்கள் உடனே அதை எடுத்துறது ரொம்ப நல்லது. இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாவைக்காயோட மருத்துவ பலன்கள் பார்க்கலாம். இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட பேலன்ஸ் டயட்டுக்கு சூப்பரான ஒரு வெஜிடபிள். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு எல்லா ஆய்வுகளையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது டயபெட்டிஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட் மெடிசின் சொல்ல வரல, பட் சம்வாட் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னே ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ அளவுக்கு அதிகமாக எடுக்க வேண்டாம். பிகாஸ் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறதுனால. ஸோ அளவாக எடுத்துக்கோங்க. உங்களோட ப்ளட் சுகர் எப்போவுமே கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் டயட்டில் இந்த பாவைக்காயை சேர்த்துக்கோங்க. அதோட முழு பலன்களை நம்ம இது பண்ணுங்கள். அதேமாதிரி பாவைக்காய் கொடி எந்த செடியானாலுமே தண்ணி ஊற்றும் போது அந்த மண் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. எப்போவுமே தங்காமல் தண்ணீர் தங்காமல் உள்ள ஃபுல் வேர் வரைக்கும் போடுற மாதிரி உங்களோட மண் இருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு டிப்ஸோடு அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை ஃப்ரம் ஷால்.